அனைவருக்கும் வணக்கம். திக்கி திக்கி பேசுவாங்க சில பேர். அந்த பேச்சு நல்லா வரணும்னா அக்காரக வேர், அக்காரகன்னு ஒரு செடி இருக்குது. அதனுடைய வேர்களை எடுத்து சுத்தம் செய்து பச்சையாக மென்று முழுங்கினீங்கன்னா திக்குவாய் குணமாகும். அதே போல் நம்ம வசம்பை வந்து அனலில் காட்டி அதோட சாம்பல் எடுத்து தேன் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா திக்குவாய் குணமாகும். அதே போல் நம்ம வந்து பாதம் பருப்பு எடுத்து கருமிளகு சேர்த்துக்கணும். பாதம் பருப்புடன் கருமிளகு சேர்த்து தேன் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஒரு மாதம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா திக்குவாய் குணமடையும். அதே போல் குழந்தை பெற்றவர்கள் தாய்ப்பால் கிடைக்கலன்னுவாங்க. தாய்ப்பால் கிடைக்காதவங்க சித்தரத்தை இலைகளை எடுத்து தண்ணியில் கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சுன்னு வந்தீங்கன்னா தாய்ப்பால் நன்றாக சுரக்கும். அதே போல் பூண்டு அடிக்கடி உணவில் சேர்த்திங்கன்னா தாய்ப்பால் நன்றாக சுரக்கும். அதே போல் வந்து அதிமதுர பொடியை வந்து பாலில் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா நல்லா பால் சுரக்கும். அதே போல் அம்மன் பச்சரிசி, தண்ணீர் விட்டாங்கிழங்கு இது ரெண்டையும் பாலில் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா நல்லா தாய்ப்பால் சுரக்கும். அதே போல் சில பேருக்கு தாய்ப்பால் மறந்துடும் குழந்தைங்க. தாய்ப்பால் வந்து கட்டிக்குச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம முலாம்பழம் சாப்பிட்றோம். அதனுடைய வேர்களை அரைச்சி மார்பகங்களில் தடவினீங்கன்னா பால் வற்றி விடும். அதே போல் மாசிக்காய் கேட்டிங்கன்னா சித்தா கடையில் கேட்டாலும் தருவாங்க பவுட்ரு. அதனுடைய பவுடரை குழச்சி மார்பகங்கள் மீது தடவினாலும் பால் வற்றி விடும். அதே போல் பாசிப்பயிறு, புழுங்கல் அரிசி இது ரெண்டையும் சம அளவில் எடுத்து அரைச்சி மார்பகம் மேலே போட்டிங்கன்னா பால் வற்றி விடும். அதே போல் நம்ம வந்து மார்பகங்களில் புளியா இலையை எடுத்து அரைச்சி நல்லா அந்த தழையோட விளக்கெண்ணெய் கலந்து மார்பகம் மேலே போட்டு வந்தீங்கன்னா பால் வற்றி விடும். அதே போல் வேறு என்ன சொல்கிறது, நம்ம கரும் பச்சை நிற வெற்றிலை வந்து அனலில் காட்டி நெருப்பில் காட்டி கொஞ்சம் வதங்கின மாதிரி இருக்கும். அதை மார்பகம் மேலே 10 பேர் போடணுனாலும் பால் வற்றி விடும். அதே போல் நகை வலி வந்துட்டு ரொம்ப அவசரப்படுவாங்க. வலிக்குதுன்னுவாங்க. சில பேர் எலுமிச்சம்பழத்தை சொருவின்னு இருப்பாங்க. அதெல்லாம் கேட்காது. நம்ம வந்து அம்மன் பச்சரிசினா அம்மன் பச்சரிசி இலையை கிள்ளிங்கன்னா பால் வரும். அந்த பாலை நகத்தை சுற்றி தடவி வந்தீங்கன்னா சரியாயிடும். அதே போல் சுண்ணாம்பு மஞ்சள் சேர்த்து தடவி வந்தீங்கன்னாலும் சரியாயிடும். அதே போல் பிரண்டை துளிர் அந்த முனகு அந்த தண்டு எடுத்துக்கோங்க. அது கூட வந்து நம்ம வேப்பிலை, கொழுந்து, குப்பைமேனி இலை இது 3 அரைச்சி தடவி வந்தீங்கன்னா நகைச்சுற்று குணமாகும். அதே போல் பசு மஞ்சள் சாறில் கடுக்காய் பொடி போட்டு குழச்சி தடவி வந்தீங்கன்னா நகைச்சுற்று குணமடையும். அதே போல் வெறி நாய் கடிச்சிச்சுன்னுவாங்க. புண்ணாக இருக்கும், காலில் காயம். அது மணத்தக்காளி கீரை அரைச்சி தடவலாம், உள்ளுக்கும் சாப்பிட்லாம். அதே போல் பாதம் பருப்பு உள்ளுக்கு சாப்பிட்டு வரலாம் காயம் ஆறுற வரைக்கும். அதே போல் சுண்ணாம்பு, எருக்கம், பால் இது ரெண்டையும் சேர்த்து கழுவி வரலாம். அதே போல் மனிதனுடைய மூத்திரம் இன்ட்ரோல் அதனுடைய எட்டிக்காய் அரைச்சி தடவி கழுவி வரலாம். அதே போல் பூண்டு அரைச்சி தடவலாம், பூண்டு உள்ளுக்கு சாப்பிடலாம். அதே போல் என்ன சொல்கிறது, பாதம் பருப்பு சாப்பிடலாம், பூசி வரலாம். வெங்காயச்சாறு கடிவாயில் விடலாம்.